கட்டுப்படுத்த முடியாது. நீ இப்போதைக்கு இருக்குது, இவ்வளவு நாள் நீ சும்மா இருந்த, இவ்வளவு நாள் நீ வேற மாதிரி இருந்த, இப்போ ஆண்டவருக்குள்ள வந்துட்ட, சாத்தா உன்னை விட மாட்டான். ஹல்லேலூயா. நீ ரெடியா இருக்கணும். எதுக்கு? உன்னுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தரித்து கொண்டால்தான் மட்டுமே இந்த உலகத்தை நீ ஜெயிக்க முடியும். இதோ கலக்கர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லி, போன வாரம் நம்மளுக்கு என்ன நாள்? பெந்தெகோஸ்து நாள். பாருங்க, அந்த ஆவி அப்படியே தொடர்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. அந்த பெந்தெகோஸ்து நாளிலே 120 பேர் இந்த மேல் வீட்டு அறையில, இது மேல் வீட்டு அறை தான். ஹல்லேலூயா. மேல் வீட்டு அறையில ஆண்டவர் பிரசன்னமா இருந்து பல பாஷைகளை பேசினார். அப்படிப்பட்ட பாஷையை உங்கள் மீது ஊட்ட போகிறார். ஹல்லேலூயா. கீபோர்டு அது வருஷங்க எல்லாம் ஒப்பு கொடுக்கணும். சும்மா இது நீங்க ஏதோ பட்டம் படிச்சு வாங்கினது கிடையாது. இது ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டாதான் தேவ மகிமை நீங்க காண போகிறீங்க. இந்த நேரத்தில் தேவ மகிமை உங்களுக்கு இறங்கணும்னா என்ன பண்ணா? ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதையோ என்னை சகத்தாரே, ஆசீர்வாதையோ என்னை சகத்தாரே. ஆவியின் மரங்காய் என்னை நிரப்போ, ஆவியின் மரங்காய் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே,
யாரும் எழுந்திருக்காங்க, ஆடினேஷன் வாங்குறவங்க எழுந்திருக்க, எல்லாம் எழுந்திருக்காங்க. அந்தந்த இடத்துல அந்த அபிஷேகத்தின் வல்லமை போல் நம்மளுக்கு வரப்போகுது. எல்லாம் எழுந்திருக்கு, யாரும் உட்காராதீங்க. எல்லாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியான ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், இனி நான் உங்களுடைய பிள்ளையா இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தத்தை நாடி நான் போகத்தக்க என் கிருபை செய்வேன். இந்த வேளையில எல்லா விதமான கட்டுகளையும் எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களையும் நிர்மூலமாக்கி போடுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு தலைமையில அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தும். அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் பேசும் பண்ணி இந்த இடம் அசை வேண்டும். வல்லமை உண்டே உண்டே, அற்புதம் வல்லமை இயேசுவே.